எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு பேசிக் ரெசிபி தான். காராமணி போட்டு நல்லா வாசனையா எப்படி காரக்குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். யூனிக் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம். பட் இந்த பேசிக் ரெசிபிஸே நிறைய பிகினர்ஸ்க்கு பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் தெரியல. ஸோ இந்த ரெசிபி இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ காராமணி காரக்குழம்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் ஒரு 1/2 கப் கருப்பு காராமணி எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட என்ன கலரில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. நீங்கள் நைட்டே கூட இதை வந்து ஊற வச்சுக்கலாம். வறுத்து ஊற வச்சிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். நான் இப்போ இன்ஸ்டண்ட்டாக எப்படி வறுத்து ஊற வைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா மோஸ்ட்லி நானே மறந்துடுவேன், லாஸ்ட் மினிட்ல தான் டிசைட் பண்ணுவேன். ஸோ அது இல்லாமல் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 6-7 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 5 கத்திரிக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அவ்வளோதான். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம நைட்டே வந்து காராமணி ஊற வச்சா நல்லா தான் இருக்கும். பட் நான் எப்போவுமே மறந்துடுவேன். பட் பிரச்சனையே கிடையாது. எங்கள் அம்மா எனக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் காராமணி அது உள்ளே அப்படியே சேர்த்துருவேன். 1/2 கப் காராமணி. ஸோ இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை வறுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஒரு 5-6 விசில், ஒரு 5-6 விசிலே நல்லா வெந்து வந்துடும். எப்போவுமே இந்த மாதிரி வறுத்து ஊற வச்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும், வாசனையாக இருக்கும் குழம்பு. அந்த காராமணியோட வாசனை வந்து குழம்புல நல்லா டாமினேட் பண்ணும். வெறுமனே ஊற வைக்காமல் இந்த மாதிரி வறுத்துட்டு ஊற வைங்க. இப்போ நீங்கள் நைட்டே ஊற வச்சிங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ், இல்லையா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டைரெக்டாக இதே மாதிரி வேக வச்சிடலாம். இதுலேயே நல்லா கமகமான வாசனை வருது. இல்லை ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும். நான் வந்து இப்போ 5 விசில் விட போகிறேன். ஓப்பன் பண்ணி வேகலைன்னா இன்னும் 2 விசில் விட்டுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். ஸோ இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம்.
பாருங்கள் ஒரு 15 நிமிஷம் இருக்கும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் ஒரு கட்டி வெல்லம் மட்டும் சேர்க்குறேன். இந்த புளிப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிடும். பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணியாக ஊற்றணும் அதுவே கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஏன்னா வெல்லம் இப்போ சேர்த்தோம். நம்ம கொதிக்கும் போதே வெல்லம் சேர்த்துருக்கலாம், நான் மறந்துட்டேன். நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்குது. இந்த காராமணி மொச்சை இதெல்லாம் காரக்குழம்புல போட்டாலே ரொம்ப வாசனையாக இருக்கும். ஆனால் இன்னொரு ஐடியா சொல்லட்டா, இது கூட 2 துண்டு கருவாடு போட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும். பட் வெஜிடேரியன்ஸ் நீங்கள் போட தேவையில்ல, அப்படியே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு நான் வெஜிடேரியன் ஃபேமிலியில் இருக்கேன். நான் நான் வெஜிடேரியனும் சாப்பிட்ற ஆள். ஸோ அதனால் இது கூட கருவாடு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது களி கருவாட்டு குழம்பு செம்மையாக இருக்கும். இதுலேயே கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இந்த குழம்பு வச்சுட்டா இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு அப்பளம் இருந்தால் போதும், இல்லை அவிச்ச முட்டை வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை பொரியல், கூட்டு எது வேணாலும் இது கூட வச்சு சாப்பிட்லாம். இதுலேயே நிறைய வெஜ்ஜீஸ் இருக்கிறதுனால ஒரு சிம்பிள் ஒரு சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ குழம்ப பவுலில் மாற்றிடலாம். எங்கள் வீட்டில் இந்த குழம்புலாம் வச்சுட்டோன்னா மறுநாள் பழையதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிப்போம். ஒரு 3 நாள் சுண்ட வச்சு சாப்பிடுவோம். பழையதோட அல்டிமேட் காம்போவாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் காராமணி ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. காராமணியில் சுண்டல்லாம் செஞ்சு குழந்தைக்கு கொடுங்க. ஆஹா, ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த காராமணி காரக்குழம்போட ஸ்பெஷாலிட்டியாக அதுதான். மொச்சையில் செஞ்சாலும் சரி, காராமணியில் செஞ்சாலும் சரி, காரக்குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் வெஜிடேரியன்ஸ் 2 துண்டு கருவாடு கூட போட்டுக்கலாம். இது மெயின்லி களிக்கு, சாதத்துக்கு, அப்புறம் பழையதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?